அதோட அடுத்த ஆள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் இங்கே காலேஜில் படிக்கும்போது எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு, காலைங்காலத்தால் எந்திரிச்ச உடனே எங்களுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை, என்ன டீ கடை வளாமா, ஒரு தாத்தா கடை டீ கடைன்னு ஒரு கடை இருக்குது இந்த இடத்துல. போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஒரு கடை சின்ன டோர் வச்சுருப்பாரு. இன்னும் வரும்போது பார்த்தேன் அது அப்படியே தான் இருக்குது. அதனால் நான் எப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி டீ குடிக்கும் போது போய் அவரை டீ போட்டுட்டு மேலே அதோட 2-3 பசங்களுக்கு நாங்கள் போனோம்னா அந்த மேலே உள்ள ஆடை எடுத்து போட்டு லேசாக சுகர் போட்டு கொடுப்பாரு. அதுக்குன்னு அந்த கடைக்கு போவோம். அடுத்தது அந்த கொஞ்சம் தள்ளி போனால் பாண்டி கடை ஒன்று இருக்குது. அந்த பாண்டி கடையில் வந்து அக்கௌண்ட் இல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மாத கடைசியான கையில் பைசா இருக்காது. அதில் போனோடனே பாண்டி வந்து அக்கௌண்ட் புக் எடுத்துகிட்டு, ஓகே ஆல்வினா அமிர்தராஜா வரிசையாக சாப்பிட்டுட்டே இருப்போம். மாத கடைசி முடிஞ்ச உடனே செட்டில் பண்ணுவோம். பாண்டி கடை, அந்த கடை எங்களால் மறக்க முடியாது. இப்போ வந்திருக்க வந்து ரஞ்சித், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். கேரளாவிலேருந்து வந்து படித்த 2 பேரில் ஒரு ஆள். அப்படியே அதோட அந்த நட்புக்கு உதாரணம் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு 3 நாள் லீவு கிடச்சிச்சு. 3 நாளில் புறப்பட்டு துபாயிலேருந்து வந்தேன். இவர் டெல்லியிலேருந்து புறப்பட்டு பெங்களூருக்கு வந்து, பெங்களூர்லேருந்து நைட்டு புறப்பட்டு இப்போ வந்து ரீச் ஆகிருக்கார். ரஞ்சித், தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித். அப்போ வந்து அவருக்கு தமிழ் தெரியாது. அப்போ நம்ம கூட படிக்கும்போது தமிழ் தெரியாது. கெட்ட வார்த்தை நல்லா பேசுவான். அந்த மாதிரி தமிழ் கற்றுக்கிட்டான். அப்படி தான் ஆரம்பித்தான் அவன் லைஃப்பை தமிழை. ஆனால் இன்றைக்கி வந்து ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுவான், மலையாளம் பேசுவான். அதுக்கு அடுத்தது அவரை பேச சொல்கிறேன்.